வணக்கம் நேயர்களே. அழகு கலை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகு அப்படின்னாலே விதவிதமான பொடிகள் தயாரிச்சு அதை முகத்துல உடல் எல்லாம் பூசிக்கிறது அப்படிங்கிறது தொன்று தொட்டே இருந்து வர ஒரு வழக்கம். சோ இந்த பொடிகளுக்கும் அழகுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு இல்லையா? சோ ராஜா மேடம் இன்னைக்கு நல்ல சூப்பரான ஒரு பொடி பண்ணி அதை நம்ம ஹெட் டு டோ போட்டு எப்படி நம்மள அழகா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தரப்போறாங்க நீங்க நிகழ்ச்சியில. வணக்கம் மேடம். வணக்கம். சோ இந்த பொடி 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 இது என்ன சொக்கு பொடியா? சொக்குப்பொடி இல்ல, சுகந்த பொடி அப்படி வச்சுக்கோங்க. அதாவது நல்ல வாசனையை கொடுக்கறது. இப்ப பொடிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உடலுக்கு தேய்த்துக்கொள்ள எல்லாருமே கேட்பாங்க நலங்கு மாவு அப்படின்வாங்க, இல்லைன்னாக்கா குளியல் பொடி அப்படின்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்நானத்தூள் அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது என்னன்னா ஒரு வாசனைய கொடுக்கிற ஒரு பவுடர். அதாவது இந்த வாசனையை கொடுக்கறத நம்ம யூஸ் பண்றதுங்கிறது எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அதை இப்ப பார்ப்போம். ஏன்னா எப்படி அதாவது வாசனையை கொடுக்கிற பொடியை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னாக்கா இப்போ மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கிழங்கு மஞ்சள், ஜாதிக்காய், மாசிக்காய் அந்த மாதிரி வாசனையை கொடுக்கிற ஒரு மூலிகையை பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அது அதோட பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வாசனை. அந்த வாசனைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு குணம் இருக்கு. அத ஆனா நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. அது என்ன கேள்விக்குறியா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்கு. ஏன்னா இப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உரல் இருந்தது, உலக்கை இருந்தது, இடிச்சாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா மிஷின்ல கொடுத்து அரைக்கலாமா அப்படின்னு. ஓகே, மிஷின்ல கொடுத்து அரைச்சாலும் உங்களுக்கு என்னன்னா அவங்க அப்படியே நீங்க குடுக்கறதோட குவாலிட்டி அதுல வெளியில வரும்ன்றது தெரியாது. என்ன இருக்குமோ அதெல்லாம் கலக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வீட்லயே சில அதாவது ஹோம் சக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வீட்லயே அரைச்சுக்கிற மாதிரி மிஷின் எல்லாம் கூட இருக்கு. இப்போ நம்ம எத்தனையோ விதமான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போகிறோம். அந்த மாதிரி இதுவும் வீட்லயே வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கு. அதை வாங்கி வச்சுருக்கேன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்ல எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க ஈஸியா வீட்லயே மிக்சி இல்லாத வீடு கிடையாது. மிக்சியில அரைச்சுக்கலாம் அப்படின்னாலும் மிக்சியில எதை போட்டா எப்படி போட்டா அரையும் அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு கசகசாவை அரை அப்படின்னு சொன்னாக்கா அது அரைய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி அரைக்கிற இப்போ ஒரு தைலம் அப்படின்னு சொன்னாக்கா தைலத்துக்கு ஒரு பதம் இருக்கு. ஒண்ணுமில்ல, நீங்க குக்கிங்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது மாதிரி அரைக்கிறதுக்கும் அந்த பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்துற பொருட்கள் ஒவ்வொரு பதத்துல இருக்கணும். அது இப்போ மிக்சியில யூஸ் பண்றதுக்கு, மிக்சியில போட்டு அரையறதுக்கு அது எப்படி கொண்டு வந்தா அதை மிக்சியில போட்டு அரைக்க முடியும், அதை பவுடர் பண்ணி எப்படி நம்ம வாசனையா வச்சுக்கிறதுன்றதை இப்ப பார்க்கலாம். இது இன் டீடைல்டா நீங்க பார்த்த ஒவ்வொருத்தரும் இத திருப்பி செய்யும்படியான ஒரு ஈஸியான வழிமுறை தான் இது. இதை இப்ப பார்ப்போம். நம்ம இது என்னன்னா பொதுவா எல்லாரும் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா ஏலக்காய் இந்த மாதிரி பொடி பண்றதுக்கு, ஏலக்காய் பொடி பண்றதுக்கு, பச்சைக்கற்பூரம் பொடி பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் இதே நீங்க யூஸ் பண்ணி கூட முதல்ல ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதை 1-2 உடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில போடலாம். இப்போ முதல்ல பார்ப்போம். ஜென்ரலா ஃப்ராக்ரன்ஸ் கிவிங் அப்படின்னா ஒரு நறுமணம் கலந்த ஒரு தூள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஜாதிக்காய், பூலாங்கிழங்கு, ஜாதிபத்திரி, சம்பங்கி விதை, கார்போக அரிசி, இது மாசிக்காய். சோ இந்த 5 ஐட்டமும் பவுடர் பண்ணி தனித்தனியா வச்சு அந்த பவுடர் ஃபார்ம்ல ஆன உடனே அது ஈக்குவல் அமௌண்ட்டை சேர்த்து நம்ம சம அளவுல சேர்த்து பண்றது. இப்ப முதல்ல நம்ம இந்த ஜாதிக்காய், ஜாதிக்காய இது பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படி நம்ம 1-2 உடைக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். நானே கேட்டேன் உங்ககிட்ட. இப்போ இந்த குழவி இருக்கு, ஒண்ணு போட்டு உடைக்கணுமா இல்ல 2-3 போடலாம்? 2-3 எல்லாம் போட முடியாது. இதுல 1 போட்டு இப்போ இதுல கையில வச்சுக்கலாம். இப்போ ஒரே ஒரு தட்டு அப்படி தட்டின உடனே இது 1-2 உடைஞ்சது. இப்போ இன்னொன்னு கூட நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை இதுல போட்டுட்டு இவ்வளவு ஈஸியா உடைஞ்சிடுச்சு. ஓகே, டைரக்டா மிக்சியில போட்டா மிக்சி பிளேடு இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா 3-4 போட்டிருக்கேன், 4 கூட உடைக்கலாம். உடைக்கும் போது அந்த வாசனை பாருங்க.
ஒன்னு ரெண்டா உடைஞ்சிரும். இத வந்து இதுல போடுறோம். ஓகேயா? இப்போ இந்த ஜாதிக்காய ஒன்று ரெண்டா உடைச்சிட்டோம். சூப்பர் வாசனை. இது அடுத்ததா வந்து மாசிக்காய் பார்ப்போம். இது பார்த்தாலே என்னவோ அந்த பீரங்கி குண்டு இதாவது முள்ளு முள்ளா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா இது வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். இது இப்போ ஒண்ணு போடுறோம். போட்டுட்டு இன்னும் ஈஸியா உடைஞ்சிருமா? பார்க்கலாம். ஹை, ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் இதுல போடுறோம். நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு சர்க்கரைக்கு வந்து ஹீமோகுளோபின் நிறைய இருக்கு. இந்த நாட்டு சர்க்கரைய சும்மாவே சாப்பிட்டோம்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அது திகட்டும். ஆனா இந்த மாதிரி வந்து இந்த ஜாதிக்காய், மாசிக்காய், பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து அதுல பொடி பண்ணி வச்சுக்கணுமா? பொடி பண்ணி அதுல கலந்தோன்னு வச்சுக்கோங்க. இது நல்ல கைக்கு வேற எக்ஸசைஸா இருக்கும் போல இருக்கு. இல்ல ரெண்டு எல்லாம் வேற வேற ஸ்மெல் வருது இல்ல பாக்கிறதுக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வாசனை. அடுத்தது வந்து புல்லாங்கிழங்கு. இத கொஞ்சம் நிறைய கூட போடலாம். இது ஈஸி. இது உடையுமா? ஆக்சுவலா வந்து இது அப்படியே போட்டா கூட இது மிக்ஸில அரையும். ஆனா சும்மா சேஃப்டி சைட் இதையும் ரெண்டு தட்டு தட்டலாமா? ஆமா, கொஞ்சம் உடைஞ்சிரும். இது ஈஸியா. இப்போ புல்லாங்கிழங்கு வாசனைக்காக தானே இது கையிலேயே உடைக்க வருது இல்ல? உடைக்க வந்துரும். அதாவது எப்படி கையில உடைக்க வரும் அப்படின்னாக்கா, அது வந்து அந்த ஈரப்பதம் இல்லாம இருந்ததுன்னா கையில உடைக்க வரும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த வாணலி இருக்கு இல்லையா, இத கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுல வந்து சும்மா ஒரு இரும்பு வாணலி எடுத்துக்கிறது, நல்லா சூடு பண்ணிடணும். சூடு பண்ணிட்டு வெறும் வாணலியில வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த பூலங்கிழங்க மட்டும், மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு ஈரப்பதமே இருக்காது. இப்போ ஜாதிக்காய், மாசிக்காய் அதெல்லாம் வந்து ஈரப்பதம் இருக்காது. ஆனா இது எல்லாமே நீங்க நல்ல சம்மர்ல செய்யறது நல்லது. ஓகே. இப்போ இத மாதிரி இத கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுல ஈரப்பதம் இல்ல, இது வந்து உடையிறது. அதனால அது அந்த மாதிரி செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பொடி பண்ணி வைக்கிறத குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போட்டுக்கலாமா? எல்லாருக்குமே இது வந்து வாசனைங்கிறது ஒரு காமன் தானேம்மா. இப்போ வந்து ஃப்ராக்ரன்ஸ்ன்றது இப்போ சின்ன குழந்தை அப்படின்னு பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு என்ன, அதுக்கு வந்து ஸ்மெல் எல்லாம் தேவை இல்லைன்னாலும் அது மென்டல் ரெஸ்ட் அதுக்கு தேவை. சோ அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு வாசனை கலந்த ஒரு குளியல் தூள் அந்த குழந்தைக்கு அவசியமா இருக்கு. இப்போ சுத்தி இருக்கிறவங்களும் குழந்தைய தூக்கி, இப்போ அந்த குழந்தையே கொஞ்சம் பெருசாயிட்டு ஒரு ஸ்கூல் கோயிங் அப்படி ஆகும்போது அது வந்து என்ன ஆகும், அதுக்கு வந்து விளையாடுறது எல்லாம் பண்றது ரொம்ப வியர்வை. ஆமா, அந்த சமயத்திலயும் அதுக்கு வந்து வாசனை தேவையா இருக்கு. இப்ப அடுத்தது வந்து இது ஜாதிபத்திரி. ஜாதிபத்திரி ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா அதுக்கு இந்த அளவு அதை பவுடர் பண்ண வேண்டாம். இருந்தாலும் காய்ந்த பூ தான் இல்லையா, அது ஈஸி. ஜாதிபத்திரி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஜாதிக்காய் வந்து பூவா இருக்கிறது தான். சோ ஜாதி சொல்ற மாதிரி இதுதான் இருக்குல்ல, செம்ம வாசனை. இந்த சம்பங்கி விதை ஆர் கார்போக அரிசி, இது என்னன்னா இதை இப்படியே போட்டா சில சமயம் இது ஆகாது. அதனால நீங்க உடையாதுல்ல, போட்டு போட்டு அதாவது இப்ப எல்லாம் உடைச்சா மாதிரி உடையறது இல்ல. இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா இருக்கு இல்லையா, இது உடையாது. இத வந்து நம்ம இந்த உருட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்தா இது சீக்கிரம் பவுடர் ஆயிடும். சோ இது கொஞ்சமா இந்த மாதிரி, பட் இது வந்து அப்படியே போட்டாலும் பவுடர் ஆயிடும். இத நம்ம மிக்ஸில அப்படியே போட்டு பண்ணி காமிக்கலாம். ஓகே. சோ இப்போ இந்த 5 இன்கிரிடியன்ட்டையும் மிக்ஸில போட்டு தனித்தனியா பவுடர் பண்ணி காமிக்கிறோம். முதல்ல ஜாதிக்காய 1-2 உடைச்சது எல்லாம் ஆக்சுவலா சம அளவு தான் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? வெயிட் அப்படின்னு சம அளவு அப்படின்னு வரும்போது எது சம அளவுனாக்கா, பவுடர் அது பவுடர் ஆயிட்டு சலிச்சதுக்கு அப்புறமா சம அளவு. இப்ப இதுல சம அளவுன்னு பாத்தீங்கன்னா பவுடர் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி, அதோட டென்சிட்டி வந்து சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து ஜாதிக்காய் பார்த்தா ரொம்ப கெட்டியா இருக்கும்னு நினைச்சீங்க இல்லையா, சோ வெரி போல் அது. அதனால பவுடரை சம அளவுல கலந்துக்கலாம். சோ ஈஸியா இருக்கும். இருங்க எல்லாம் போட்டுரு. இது வந்து ஜாதிக்காய்.
அடுத்தது நாசிக்காய். சலிக்கும் போது செம்ம வாசனை. ஸோ ஜாதிக்காயை சலிச்சிட்டோம். சலிச்சதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்தது மாசிக்காய். இந்த மாதிரி நம்ம வீட்ல பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்குது இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் பண்றோம். நல்ல ஒரு வாசனை. இல்ல மெயினா இன்கிரீடியன்ஸ் நமக்கு வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நீங்க போடுறத வந்து அதுல அப்படியே வரத நீங்க கண்ணால பாக்குறீங்க. அந்த வாசனை தனித்தனியா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதனால நம்மளே செஞ்சுக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் ப்ராசஸ் தான். ஆனாலும் அதை நீங்க செஞ்சுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு half an hourல பண்ணிடுறோம் அப்படிங்கறத விட பெரிய அளவுல நம்பிக்கை நீங்க கரெக்டா வந்து நீங்க போடுறதே அதுல வருது அப்படிங்கிறது. இப்போ அடுத்ததான் இந்த பூலாங்கிழங்கு எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிட்டோம்னா half an hour தானே. இப்ப எடுத்து வச்சுட்டு பவுடர் பண்ணினா இதெல்லாம் வந்து கொஞ்சமா நம்ம அரைச்சாலும் நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா சிட்டிகையில யூஸ் பண்ணா போரும். எல்லா குடும்பத்துல எல்லாரும் யூஸ் பண்ணா கூட ஒரு மாசத்துக்கு வரும். நிறைய வரும். ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணா போதும். இதெல்லாம் ஆக்சுவலா இது கிச்சிலி கிழங்கு அப்படின்னு சொல்றது, பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த தூள் நீங்க வந்து சீயக்காய் தேய்ச்சிக்கலாம், இல்ல எதுல வேணாலும் இத கலந்துக்கலாம். எஸ்பெஷலி தலை பொடிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து செதில் செதிலா வருது அப்படின்னு சொல்லி தலையில இருந்து வந்து டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு ஸ்டிங்க் வரும், அந்த துர்நாற்றம் இருக்கும். இந்த பூலாங்கிழங்கு தூள் ஹேர்ல வந்து வாஷ் பண்றதுக்கு அவங்க வந்து ஷாம்பு யூஸ் போது அவங்களுக்கு வந்து ஷாம்புவால வர சைடு எஃபெக்டும் அட்வர்ஸ் எஃபெக்டும் இருக்காது. அதே சமயத்துல அந்த தலையில இருக்கிற செதில் இருக்கிறதும் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். பிளஸ் அந்த துர்நாற்றமும் போகும். இது தண்ணி ஊத்தி கழுவும் போது ஹேர் வாஷ் பண்ணும்போது போயிடும் இல்லையா, ஒன்னும் ஸ்டிக் ஆகாது இல்ல? அந்த மாதிரி ஆகாது. பாருங்க, நீங்க இப்போ கையில எடுத்து பாருங்க, எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒட்டாது. ஓகே, ரொம்ப ஸ்டிக்கியா இருக்காது கையில. அதே மாதிரி தலையிலயும் இதுவாகாது. இப்போ இது ஜாதி பத்திரி போட்டு பவுடர் பண்ணி இது வந்து அளவுல கொஞ்சம் கம்மியா தான் போட்டுருக்கீங்க. ரொம்ப கம்மியா. இது பயங்கர வாசனையா இருக்கும். இது வாய் புண்ணை அது வாயில புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அது போக்குறதுக்கு இந்த பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி விட்டுக்கிறது, ஆர் வாட்டர்ல போட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது. எல்லாத்துக்குமே இதை வந்து தனியா வச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கார்போக அரிசி எல்லாம் ஒரு கலர்ல இருக்கு. இது கருப்பா இருந்தாலும் நல்ல வாசனையா இருக்கும். இது கருப்பா இருந்தது, ஆனா இது வாசனை பாருங்க, நல்ல வாசனை. இது வந்து கொஞ்சம் ஒரு பிசுக்குத்தன்மை உடையது. அதுதான் அந்த எடுத்து நீங்க கொட்டும் போதே தெரியுது. ஆக்சுவலா அந்த ஒரு ஷைன் இருக்குமோ இது போட்டா. அதுதான் மெயினா வந்து இந்த மாதிரி வாசனை கலந்த பொடி அப்படின்னு சொன்னா உடம்பெல்லாம் ட்ரை ஆயிடுமோ இல்ல தலைய ட்ரை ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த பிசுக்குத்தன்மை உடைய கார்போக அரிசி இல்லாட்டா சம்பங்கி விதை ரெண்டுல எது வேணா சொல்லலாம். இந்த இப்படி இருக்கு இல்லையா, இந்த மீதி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் போட்டு இது வந்து ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணலாம், இது இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறத தண்ணியில அப்படியே ஊற வச்சுட்டு மறுநாள் எல்லாத்தையுமா சேர்த்து அரைச்சு நம்ம மொத்தமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நல்லது. இல்லைனாக்கா சீயக்காய் அரைக்கிறதா இருந்தா கூட போடலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை வந்து வேஸ்ட் பண்ண, ஏன்னா இதுலயே வந்து உங்களுக்கு நிறைய இப்ப ஊற வச்சு நீங்க அரைச்சு பால் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது என்னன்னாக்கா ஒரு தடவை பால் எடுத்துட்டானாக்கா அதுக்கு அடுத்தது வந்து சக்கை ஆயிடும். அதுக்கு வந்து அதுல எந்த விதமான எசன்ஸும் இருக்காது. வேற மாதிரி வந்து பொடி நம்ம வந்து வறுக்காம அப்படியே பிளெயினா இருக்கிற ஒரு மூலிகையை வந்து நம்ம பவுடர் பண்ணும்போது இதுக்கு இருக்கிற பவர் வந்து வேற இந்த பவுடர் ஆக்கினத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி இதுக்கும் இருக்கு. அதனால இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்க 5 விதமான பொடிகள் இருக்கு. இது எல்லாமே சம அளவுல கலந்து நம்ம ஒரு வாசனை தூள் தயாரிக்கணும்னா எல்லாம் நீங்க வந்து எந்த அளவு வேணா நீங்க எடுத்துக்கலாம். சரி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னாக்கா அதே அளவு எடுத்துக்கணும். இது வந்து பூலாங்கிழங்கு தூள், இது ஒரு ஸ்பூன் போடுறோம். அடுத்தது சம்பங்கி விதை தூள், அது ஒரு ஸ்பூன் போடுறோம். ஜாதிக்காய், மாசிக்காய், ஜாதிபத்திரி, இதை சலிக்கணும். அதாவது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து அதை சலிக்கணும். இந்த வாசனை தூள் அப்படிங்கிறது எல்லாம் கலந்தது. 5 மூலிகைகள், வாசனை தரும் மூலிகைகள் கலந்தது. இதுல என்னன்னாக்கா இதோட பலன் என்னன்னா ஸ்கின் தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைனாலும், இப்ப பருக்களா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன எக்ஸிமா லைக் சொரியாசிஸ், எந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு அரிப்போ இல்ல அந்த மாதிரி ஒரு தோல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரும்போது அதுக்கும் ஒரு பெரிய காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அது வந்து மென்டலி அவங்க வந்து தே ஆர் நாட் வெரி பேலன்ஸ்டு. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தியாருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது எப்படி வந்து மனதளவில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா, இது கொடுக்குற ஒரு நறுமணம், ஃப்ரெஷ்னஸ், இதெல்லாம் வந்து சருமத்தையும் நல்லபடி, அதாவது நல்ல வாசனையோட வச்சுக்கும் போது நம்மளுக்கே வந்து நம்மள அறியாம ஒரு சாடவ் அதை பத்தியே நினைச்சுக்க மாட்டோம். ஏதாவது ஒரு பருக்கள் இருந்து அதுலேருந்து வந்துட்டு இருந்ததுன்னாக்கா இது வந்து என்னடா இது இப்படி வருதேன்னு நினைச்சுப்போம். பட் வேற அது வந்து ஒரு வாசனையா இருந்ததுன்னாக்கா நம்ம அதை பத்தி ரொம்ப நினைக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாசனை கலந்த ஒரு தூளை நீங்களே செஞ்சு வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட முழு பலன் எப்படி கிடைக்கிறதுன்னா, ஒவ்வொரு பொருளோட முழு பலன் கிடைக்கிறதுக்கு காரணம் முழுசா அப்படியே உங்களுக்கு வந்து அது பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். இது நம்ம சோப்புக்கு பதிலா வந்து ஃபுல்லாவே யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க வந்து இதை மட்டும் தேய்ச்சு குளிச்சா உடம்பு கிளீன் ஆகுமா அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்னாக்கா ரொம்ப விளையாடி ரொம்ப அழுக்காகும் அப்படின்லாம் நினைக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்க வந்து குளியலுக்கு நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபைனலா வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா கோயிங் சில்ட்ரன், காலேஜ் கோயிங் சில்ட்ரன், அதுக்கப்புறமா எல்லாருமே வேலைக்கு செல்பவர்கள் எல்லாரும், அதாவது எனி ஏஜ் யூஸ் பண்றது, ஆண் பெண் யாரா இருந்தாலும் எந்த வயதினரா இருந்தாலும் உபயோகப்படுத்தும் ஒரு அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாசனை பொடி. இப்ப அடுத்ததா பார்த்தோம்னாக்கா நிறைய இதுல வந்து மஞ்சளை பத்தி பேசியிருக்கோம். மஞ்சள் அப்படின்னாக்கா மஞ்சள் பொடிய நம்ம கடையில வாங்கும் போது அது சுத்தமானதா, குவாலிட்டி, அதுக்கு வந்து மஞ்சளுக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறது. அதுலயும் சில கலப்படம் எப்படி வருதுன்னா மஞ்சள் கலரை கூட கலந்துடுறாங்க. சோ அதனால அந்த ஒரு கெமிக்கல்ல வந்து அத மஞ்சள் பூசினா வந்து சில பேருக்கு அலர்ஜி வருதுங்கிறது நாட் பிகாஸ் ஆஃப் மஞ்சள். மஞ்சளுக்கு வந்து அலர்ஜி கொடுக்கிற ஒரு குணம் கிடையாது. அது வந்து ஒரு நல்லதுதான் கொடுக்கும், கலர் கொடுக்கும், பட் வந்து அலர்ஜி அந்த மாதிரி எல்லாம் வராது. ஸோ நீங்க வந்து நீங்களே யூஸ் பண்றது எப்படி மஞ்சளை, அப்படி மஞ்சள் தூளை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து குண்டு மஞ்சள். ஸோ அதான் நம்ம ஸ்நான மஞ்சள் தூள் இல்லையா, கிழங்கு மஞ்சள் அப்படின்னு சொல்றது. கிழங்கு மஞ்சள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அது வந்து நல்ல மஞ்சள் கலரை கொடுக்கும். சரி. ஸோ அந்த மாதிரி வந்து ரியலா மஞ்சள் கலரும் வேணும், மஞ்சளோட ஒரு மருத்துவ குணமும் நம்ம உடம்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிழங்கு மஞ்சளை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சேம் வே நீங்க வந்து உரல் வழக்கை எல்லாம் இல்லாம இப்போ இதுல வந்து முதல்ல குண்டு மஞ்சள் இது மாதிரி இதுலயே வந்து கொஞ்சம் பெருசாவும் இருக்கு, சின்னதாவும் இருக்கு. மஞ்சளும் வந்து சில சமயம் கொஞ்சம் ஒரு
அதாவது ஈரப்பதத்தோட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் வாணலி சூடு பண்ணிட்டு அதை போட்டுக்கணும். பட் இப்போ வந்து இது கரெக்டா இருக்கு. இதை இப்போ 1 போடுறேன். இதுல 1 போட்டு இதுல நீங்க சொல்ற மாதிரி அந்த நிறம் அதுல தெரியுது பாருங்க, மஞ்சளா தெரியுது இல்லையா? ஆல்ரெடி செஞ்சது அதுவும் வந்து குண்டு மஞ்சள். குண்டு மஞ்சளை ஆல்ரெடி உடைச்சதுதான். மொத்தமா இந்த மாதிரி வந்து கிழங்கு மஞ்சள் ஆர் குண்டு மஞ்சள் இதை வாங்கி சின்னதா இந்த மாதிரி அத வந்து இந்த மாதிரி கஸ்தூரிக்குண்டான மருத்துவ குணமும் உண்டு. நல்ல பிரைட் எல்லோவா இருக்குல்ல பாக்கும்போது, எப்படி வந்து இது வந்து நம்ம நிறம் படியறது இல்ல? இது அதாவது இது நிறம் படியறது இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறம் படியும் எப்படின்னாக்கா நம்மளோட சருமத்திற்கு ஒத்தார் போன்ற நிறம் அந்த மாதிரி. அதனால வந்து தனியா தெரியாது. வேற கிழங்கு மஞ்சள் வந்து அது என்ன கலர் இருக்கும் அதையே கொடுத்துரும். ஆமா, கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டார்க்காவும் கலர் வராது, அதே சமயத்துல வாசனையும் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த மிக்ஸியில போட்டு பொடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணாவே சேர்த்து பொடி பண்ணிடலாமா? இல்ல இல்ல, தனித்தனியா பண்ணி காமிக்கும். இது வந்து கஸ்தூரி மஞ்சளை 1-2 உடைச்சிருக்கோம். சலிச்சுக்கணுமா? இது ரெண்டுத்துக்குமே எவ்வளவு கலர் டிஃபரன்ஸ் வருது இல்ல? இது வந்து கொஞ்சம் ரெட் டிண்ட் வரும் அதுல. இது கிழங்கு மஞ்சள். அது குண்டு, அதாவது கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கணும். அதுலயே வந்து சின்னதும் இருக்கு பெருசும் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல? இது வந்து கஸ்தூரி மஞ்சள், இது வந்து கிழங்கு மஞ்சள். இப்ப இது ரெண்டையும் தனித்தனியா நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு பலன். சில பேர் எனக்கு வந்து மஞ்சளும் வேணும், ஆனா வந்து மஞ்சள் கலரும் வேண்டாம், அதுக்கு ஏதோ கிழங்கு மஞ்சளோட ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னாக்கா, இது அதாவது கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன், கிழங்கு மஞ்சள் வந்து 1/2 ஸ்பூன் தூள். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இதுல வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறது, கிழங்கு மஞ்சள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறது. ஒண்ணுக்கு அரையா எடுத்துக்கணுமா? கஸ்தூரி மஞ்சள் 1 பங்கு, இது 1/2 பங்கு. அது இத மாதிரி கலந்து நம்ம குளிச்சோம்னாக்கா மஞ்சள் கலர் ரொம்ப தெரியாது, வெரஸ் வந்து மஞ்சள் பூசின ஃபீலிங்கும் இருக்கும், நல்ல அழகாவும் ஆயிடும். சில பேர் வந்து பாதம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பாதத்துல வந்து வெடிப்பு எல்லாம் வந்து அது வந்து கருப்பு கருப்பா கோடெல்லாம் வந்திருக்கும். அதுக்கு வந்து இந்த கிழங்கு மஞ்சள் தூள் நல்ல ஹெல்ப் பண்ணும். அதை மட்டும் நம்ம வந்து பாதத்துக்கு மட்டும் அந்த பவுடரை யூஸ் பண்ணிட்டு மேல் பகுதியிலெல்லாம் இந்த கஸ்தூரி மஞ்சள் உபயோகப்படுத்தினா லைக் வந்து பட்டு போன்ற பாதத்தை விட ஸ்லிப்பர் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து தனித்தனி கருப்பு கருப்பா தெரியும் இல்லையா, அதெல்லாமும் தெரியாம இருக்கும். பிளஸ் அதை வந்து கால்கள் தரையில நடக்கிறதுனால வந்து நகத்துக்கு நடுவுல எல்லாம் வந்து கருப்பு கருப்பா ஆகும். இதெல்லாமும் ஆகாத நகங்கள் வந்து நல்ல ஒரு அதாவது கலர் வந்து நல்ல டிண்ட் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நகமும் வந்து பிரிட்டில் ஆகாம நகத்துக்குள்ள வந்து ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாம, இப்ப நகத்துக்கு வந்து நிறைய வருது இல்லையா, நகத்தினால வந்து பிரச்சனை, பாத வெடிப்புனால பிரச்சனை எல்லாம் வருது வந்து இந்த மஞ்சளை ரெகுலரா யூஸ் பண்றதுனால அதெல்லாம் வராம இருக்கும். சரி, ஓகே. சோ இப்போ வந்து நம்ம இதோட சேர்த்து யூஸ் பண்ணலாமானா? இதோட சேர்த்து யூஸ் பண்றது என்னன்னாக்கா, இது வந்து ஆண் பெண் சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அவங்க யூஸ் பண்றதுதான். இப்போ வந்து சின்ன குழந்தைன்னா அதுக்கு வந்து ரொம்ப கலர் வேண்டாம், அது வந்து வாசனை பொடி மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆண்கள்னாலும் அது வேண்டாம்.
சோ பெண்கள் வந்து டிசிஷன் தான். ஓகே, அதாவது வந்து கோடை காலத்துல வந்து நம்ம ட்ரையாவே யூஸ் பண்ணலாம். ஆனா பனிக்காலம்னு வரப்ப ஏதாவது ஒரு பாலோ தயிரோ இல்ல வெண்ணெய் கூட போடலாமா? இல்ல பால் இஸ் பெஸ்ட். பால் தான் பெஸ்ட். சோ அது வந்து அது கொஞ்சம் லிக்விடா இருக்கும் இல்லையா, அது டைலூட்டட் ஃபார்ம்ல இருக்கிறது இன்னும் பெஸ்ட் அப்படிங்கிறது. அதே போல இந்த வாசனை பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து தலைக்கு தேய்ச்சு குளிக்கலாமா? அதான் சொல்றேன், உச்சி முதல் உள்ளங்கால் வரை அந்த வாசனை பொடி ஷாம்பு தலைக்கு தேய்ச்சிக்கிறது வந்து இன்ஃபேக்ட் வந்து ரெகுலரா வந்து சில பேர் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து டெய்லிலேயே இந்த பொடியை போட்டு தலையில தண்ணி விட்டுட்டாங்கன்னாக்கா ரொம்ப எப்பவுமே வந்து தலைமுடி வந்து நல்ல ஒரு வாசனையாவே இருந்துட்டு இருக்கும். ஓகே ஓகே, அவங்கள அறியாம அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க. ஓகே, நல்ல தூக்கம் வருமா அந்த மாதிரி? தட் இஸ் தி ரீசன். அதாவது அது போட்டு நம்ம தலையை வாஷ் பண்ணும்போது நம்மள அறியாம நம்ம யார் மேலயும் எரிச்சல் பட மாட்டோம், அந்த சலிப்பு வராது. யூ மெயின்டைன் யுவர் பேலன்ஸ். அதாவது நம்ம பாயசம் மாதிரி இருப்போம்னு சொல்லுங்க, ரொம்ப ஸ்வீட்டுக்கு வந்து இதெல்லாம் சேர்க்கறதுக்கு காரணமே வந்து இதெல்லாம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நீங்க தலைக்கு குளிக்கும் போதும் வந்து இன்ஃபேக்ட் வந்து தலைமுடி நல்லா இருக்கும்போது நல்ல இன்னும் நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வரதோட இல்லாம இட்ஸ் சார்ட் ஆஃப் நம்மளுக்கே ஒரு பிரசன்டேஷன் தானே, இல்ல ஒரு வாசனையோட ஒரு தலைமுடி இருந்தா நம்மளுக்கே நல்லா இருக்கும், நமக்கே நல்ல தூக்கம் நல்லா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுக்குமா தலைக்கு? அதாவது கண்டிப்பா வந்து இது என்னன்னாக்கா ட்ரைனஸ் கொடுக்காது. இதுல வந்து நம்ம வந்து பிசுக்குத்தன்மை கொடுக்குற இது போட்டிருக்கோம், கார்போஹைட்ரேட் போடுறதுனால அதுவும் வந்து அந்த லஸ்டர் மெயின்டைன் பண்ணும், ட்ரை ஆகாது, அந்த வெடிப்பு வராது, தலைமுடி வந்து நல்ல பளபளன்னு ஃபால் ஆகும். ஓகே, அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை சூப்பரான ஒரு பொடி. ஈவன் வந்து அந்த டஸ்ட் கூட நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வந்து அதாவது அது வேஸ்ட்னே சொல்லவே முடியாது. அதான் நான் சொல்றேன், அது நீங்க மறுபடியும் நீங்க பண்ணினீங்கன்னா அதுவும் டில் தி எண்ட் செஞ்சு அதை யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் அவரவர்கள் சௌகரியம் தான் அது. அப்படி இல்லையா அதை தண்ணியில ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டா அது ஃபைன். பட் இது எல்லாமே வந்து பவுடர் ஃபார்ம்ல பண்றது. இதையே வந்து நீங்க வந்து ஊற வச்சு அரைக்கிறது அப்படின்னும் பொடியா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா ஒரு சுகமான பொடி, அதுல சந்தேகமே இல்ல. இதை யூஸ் பண்ணாக்க நல்ல நறுமணம் நமக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும்னு சொன்னீங்க, நல்ல தூக்கம் வரும்னு சொன்னீங்க. ஆக மொத்தம் அது ஒரு அழகான ஒரு அமைதியான பொடி. இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போதே நம்மளுக்கே இத்தனை ஒரு ஸ்மெல் வருதுல்ல, அதான் முழுசா பார்க்கும்போது அந்த வாசனை இல்ல, அதை ஒவ்வொன்னா ரெண்டா பண்ணும்போது கொஞ்சம் வாசனை, அது பவுடர் ஆனோடனே ஆமா இன்னும் சூப்பர் வாசனை கிடைக்கிறது. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டேன், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அழகா வீட்ல இதே மாதிரி ஒரு குழவி வாங்கி வச்சுக்கோங்க, ஜம்மனி இடிங்க, மிக்ஸில போடுங்க. இந்த மாதிரி கல்லு நீங்க வந்து ரிசார்ட் எல்லாம் போவீங்க, இப்ப வந்து பெரிய மாடர்னா எல்லாரும் ஹாலிடே ஹோம் அது இதெல்லாம் போறாங்க இல்லையா, எங்கேயாரும் போச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன கல்லு எடுத்துன்னு வந்துருங்க. இது போல ஒரு கல்லை எடுத்துன்னு வந்தீங்கன்னா இதை வச்சே எல்லாம் பண்ணிடலாம். So it is within you to make use of whatever. மேடம் சொன்ன மாதிரி இதுல இடிப்பீங்களோ இல்ல கல்ல வச்சு இடிப்பீங்களோ, அதாவது காரணம் சொல்லக்கூடாது. என்கிட்ட உரல் இல்ல, என்கிட்ட உலக்கே இல்ல, என்னால செய்ய முடியாது, நான் மிஷின்ல கொடுத்தேன், அது வந்து இதை கலந்து வந்தது, அதனால அரிப்பு வந்தது எல்லாம் இல்லாம உங்ககிட்ட தான் எல்லாம், உங்க கையில தான் எல்லாம். நமக்கு நாமே ஒரு சூப்பரான பொடி பண்ணி குடும்பத்துல எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் குஷியா இருங்க. குஷியா இருந்துட்டு அப்புறம் எங்களை மறந்துடாதீங்க இல்லையா, நாங்க பாவம். சோ அதனால டெஃபினட்டா உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு வழக்கம் போல எழுதுங்க, போன் பண்ணுங்க, இல்லைன்னா மெயில் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சூப்பரான ஒரு நிகழ்ச்சியோட உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.